எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காய் பண்ணுறதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் ரிமைனிங் இருந்தது. சரி, நைட் அதை வச்சு ஏதாச்சும் கிரேவி பண்ணலான்னு இந்த உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுருந்தேன். கும்பகோணம் கடப்பா தான் பண்ணினேன். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 2 பூண்டு, பச்சை மிளகாயும் சாப் பண்ணிக்கணும். இந்த ரெசிபிக்கு சில்லி பவுடர் கிடையாது, பச்சை மிளகா தான் காரமே. அப்புறம் ஒரு தக்காளியும் சாப் பண்ணி வச்சுக்கணும். பேனில் எண்ணெய் விட்டுண்டு பிரியாணி தட்காஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணின வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் நல்லா ஃபைனாக சாட்டே பண்ணிக்கணும். இதை சுருங்க வதங்கின உடனே 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இந்த பேஸ்ட் அரைக்க வேண்டியது பார்த்தா கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு, இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை, தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் கிரேவிக்கு. நல்லா தண்ணி விட்டு அதை கலந்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே நம்ம அந்த வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு கிட்ட சேர்த்துருக்கேன். இதோடு நம்ம ஒரு பாசிப்பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கணும். 1/4 அழகு பாசிப்பருப்பு நான் அதுக்கு இந்த ரெசிபிக்கு எடுத்திருக்கேன். நம்ம பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்குலாம் சேர்க்கறதுனால கிரேவி இன்னும் திக்காக ஆரம்பிக்கும். நம்ம நல்லா தண்ணி விட்டே கலந்துக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். தோசைக்கு தொட்டுண்டு தான் இந்த கிரேவி சாப்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.